இஸ்ரேலுக்கு கை வைத்து விட்டு யுத்த நிறுத்தம் என்பது அசாதாரணமான விஷயம். இப்ப முதல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில முதல்ல அட்டாக் பண்ணது யாரு? பாலஸ்தீனம் தானே அட்டாக் பண்ணினாங்கல்ல. என் மேல கை வச்சுட்டல, அதனால விட மாட்டேன்னு சொல்லித்தாங்க 2 வருஷமா யுத்தம் நடக்குது. எத்தனை சீஸ்ஃபயர் மீட்டிங் போட்டாங்க? ஏதாவது சாத்தியப்பட்டுச்சா? சாத்தியப்படலை. அப்போ சமாதானம் சமாதானம் சமாதானம்ங்கிறோம். காசாவோட சமாதானம் வரமாட்டேங்குது. ஏன்னா எங்க மேல அடிச்சுட்டாங்க, நாங்க அப்படி விட முடியுமா? திரும்ப திரும்ப குண்டு போடுறல. ஏன் இதே மாதிரி ஈரானுக்கு போடலை? எங்க மேல அடிச்சுட்டாங்க, திருப்பி நாங்க விட முடியுமா? டெல் அவீவுக்கு அடிச்சுட்டான், பிரதமர் வீட்டுக்கே அடிச்சாங்க, எவ்வளவு அநியாயத்தை பண்ணிவிட்டாங்க. எனவே நாங்க விட மாட்டோம். 12 நாள் யுத்தமா நாங்க தொடர்ந்து நடத்த போறோம். இப்படி நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்தாம ட்ரம்ப் வழியா கெஞ்சினீங்க? ஈரானுங்கிறது ஒரு பரந்துபட்ட நாடு, நமக்கு தெரியும். பாரசீகம்ங்கிறது இந்த பக்கம் முழுவதும் அரபு நாடுகள். இந்த எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்தா என்ன பூமி வருமோ அதே அளவுக்கு ஒரு பெரு பூமியை கொண்டது ஈரான். எனவே ஈரானுடைய நிலப்பரப்பு பெரியது. 9 கோடி மக்கள். இந்த 9 கோடி மக்கள் ஒரு இடத்துல இருக்கலங்க. மாறி நீங்க டெல் அவீவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஒரு சிறிய நிலப்பரப்பு. அந்த இஸ்ரேல்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அது சிறிய நிலப்பரப்பு. டெல் அவீவே வந்து துபாய் மாதிரி இருக்கும், நெருங்கி 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 இருக்கக்கூடிய சிட்டி. நம்ம கொழும்பு கூட அப்படி கிடையாதுல்ல, நெருக்கமான இடங்களை. கொழும்புல ஒரு சில இடங்களை தான் நீங்க பார்க்க முடியும். ஒரு அட்டாக் நடந்தா கூட எல்லாம் காலியா போயிடும். இப்போ டெல் அவீவ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல் அவீவுடைய அழிவே அவர்களுடைய ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா 3 1 பங்கை ஈரான் அழித்து விட்டது அப்படிங்கிறாங்க. சவுதிக்காரனுக்கு இல்லாத டெக்னாலஜி, அரபு மேற்கு நாடுகள்கிட்ட இல்லாதது, ஈவன் ரஷ்யா அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குதுங்கிறத காட்டிட்டானா இல்லையா? பொருளாதார தடை, 70 வருஷமா உள்ள நுழைய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா பாலிஸ்டிக் அடிக்கிறான், சூப்பர்சோனிக் அடிக்கிறான், வளிமண்டலத்துக்கு வெளியில போய் நின்று தன்னுடைய திசையை தானே தேர்வு செய்கிற ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதுவும் இஸ்ரேலுக்குள்ள நுழைய முடியுமானா கரெக்டா மொசாதுடைய தலைமையகத்துக்கு அட்டாக் நடக்குது. குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பித்ததே காசாவை மையமாக வைத்து. ஈரான் காசாவுக்கு தங்களுடைய ஆதரவு